இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பரில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு பூஞ்சையிலிருந்தும் ஒரு மீனிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட தாவர வளர்ச்சிக்கு உதவும் ஹார்மோன்கள் முறையே ஜிப்ரெல்லின் மற்றும் கைனட்டின். ஒரு பூஞ்சையிலிருந்தும் ஒரு மீனிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட தாவர வளர்ச்சிக்கு உதவும் ஹார்மோன்கள் முறையே ஜிப்ரெல்லின் மற்றும் கைனட்டின். பின்வருவனவற்றில் எது தவறு? டி தவறு. அப்போ மற்ற மூணையும் படிப்போம், சரியானதை படிப்போம். முகுளம் உயர் செயல்களான சுவாசம், இரத்த சுழற்சி போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. பெருமூளை அறிவு கூர்மையின் இருப்பிடம். உடலின் சமநிலைப்படுத்துதல், கேட்டல், பார்த்தல் ஆகிய அனிச்சை செயல்களை நடுமூளை கட்டுப்படுத்துகிறது. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். முகுளம் உயிர் செயல்களான சுவாசம், இரத்த சுழற்சி போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. பெருமூளை அறிவு கூர்மையின் இருப்பிடம். உடலின் சமநிலைப்படுத்துதல், கேட்டல், பார்த்தல் ஆகிய அனிச்சை செயல்களை நடுமூளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து ஒரு பொறுத்துக. ஹிராகுட் மகாநதி, சர்தார் சரோவர் நர்மதா, பாங் பியாஸ், நாகார்ஜுன சாகர் கிருஷ்ணா. ஹிராகுட் மகாநதி, சர்தார் சரோவர் நர்மதா, பாங் பியாஸ், நாகார்ஜுன சாகர் கிருஷ்ணா. மாங்க்ரோவ் இயற்கை தாவரங்கள் இந்தியாவின் இப்பகுதியில் மிகுதியான அளவில் உள்ளன. சுந்தரவனங்கள். மாங்க்ரோவ் இயற்கை தாவரங்கள் இந்தியாவின் சுந்தரவன பகுதியில் மிகுதியான அளவில் உள்ளன. அடுத்து 3 சம்மு. அதுக்கு அடுத்த கொஸ்டின். எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? 1987. 1987ஆம் ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது. அடுத்த ஒரு பொறுத்துக. குடிமைப்பணி நவீனமயமாக்கல் காரன் வாலிஸ். குடிமை பணியாளர் தேர்ந்தெடுத்தல் மெக்காலே. குடிசை பணியாளர் தேர்ந்தெடுத்தல் வெல்லசி. குடிமை பணி வகைப்படுத்துதல் கட்கிசன். ஒவ்வொருத்தரும் ஒரு குடிமை பணிகளிலே வெவ்வேறு பெர்சன்ஸ். குடிமைப்பணி நவீனமயமாக்கல் காரன் வாலிஸ். குடிமை பணியாளர் தேர்ந்தெடுத்தல் மெக்காலே. குடிசை பணியாளர் தேர்ந்தெடுத்தல் வெல்லசி. குடிமை பணி வகைப்படுத்துதல் கட்கிசன். அடுத்த ஒரு பொறுத்துக. அமரசிம்மன் அகராதி. வராகப்பட்டர் பூமி சூரியன். தன்வந்திரி ஆயுர்வேதம். பாகியான் சீன தூதுவர். ஒவ்வொருத்தரும் அவங்களோட துறையும். அமரசிம்மன் அகராதி. வராகப்பட்டர் பூமி சூரியன். தன்வந்திரி ஆயுர்வேதம். பாகியான் சீன தூதுவர். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? தென்னிந்திய மக்கள் அரிசியை உணவாக பயன்படுத்துகிறார்கள். சரி. வட இந்திய மக்கள் கோதுமை மற்றும் பருப்பை உணவாக பயன்படுத்துகிறார்கள். சரி. ஆங்கில புத்தாண்டை அனைவரும் சமய வேறுபாடு கருதாமல் கொண்டாடி மகிழ்கின்றனர். சரி. தென்னிந்திய மக்கள் அரிசியை உணவாக பயன்படுத்துகிறார்கள். வட இந்திய மக்கள் கோதுமை மற்றும் பருப்பை உணவாக பயன்படுத்துகிறார்கள். ஆங்கில புத்தாண்டை அனைவரும் சமய வேறுபாடு கருதாமல் கொண்டாடி மகிழ்கின்றனர். மக்களவையின் அவைத்தலைவர் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவையின் அவைத்தலைவர் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை குறிக்கோள் உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை குறிக்கோள் உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். அடுத்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். கூற்று. பரஸ்பர நிதியகம் சிறு முதலீட்டாளர்களிடம் பெற்ற சேமிப்பினை கொண்டு பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது. சரி. காரணம். பரஸ்பர நிதியம் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. சரி. பரஸ்பர நிதியகம் சிறு முதலீட்டாளர்களிடம் பெற்ற சேமிப்பினை கொண்டு பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது. பரஸ்பர நிதியம் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. சுதந்திர இந்தியாவில் சென்னை மாநில அமைச்சரவையில் இடம்பெற்ற கேப்டன் லட்சுமி என்ற பெண்மணி தேசபக்தை ஆகிய அம்முசாமிநாதனின் மகள். ஜான்சி படையினரின் தலைவர். சுதந்திர இந்தியாவில் சென்னை மாநில அமைச்சரவையில் இடம்பெற்ற கேப்டன் லட்சுமி என்ற பெண்மணி தேசபக்தை ஆகிய அம்முசாமிநாதனின் மகள். ஜான்சி படையினரின் தலைவர். 2015ஆம் ஆண்டு புதுச்சேரியின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் மதிப்பு 0.737. 2015ஆம் ஆண்டு புதுச்சேரியின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் மதிப்பு 0.737. இரண்டும் சரி. அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர்.
அக்காலத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார். சரி. அண்ணா நீதி கட்சியில் இணைந்தபோது பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் கிடைத்தது. சரி. அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர். அக்காலத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார். அண்ணா நீதி கட்சியில் இணைந்தபோது பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் கிடைத்தது. அடுத்தது இரண்டும் சரி. மறைமலை அடிகள் சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர். சரி. பரிதிமாற் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தின் இருபெரும் முன்னோடி தலைவர்கள். சரி. மறைமலை அடிகள் சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர். பரிதிமாற் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தின் இருபெரும் முன்னோடி தலைவர்கள். குறட்டை ஒலி என்ற சிறுகதையை எழுதியவர் மு. வரதராசன். குறட்டை ஒலி மு. வரதராசன். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62 ஆண்டுகள். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62 ஆண்டுகள்.